தளபதி. ஸோ தளபதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படமே ஃப்ளாப்பாக இருந்தாலும் அதை விடாமல் அவர் செந்திரபாண்டி தம்பியாக நடித்து வந்தார். இப்போ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கார். ஆனால் அவரோட கடைசி படத்துக்கு அப்போது நிறையவே சூழ்ச்சி நடந்தது ஒரு ஆளால். அப்போது அவர் எதுவுமே ஏற்படாமல் சாதாவாக இருந்தார். அவர் கோபமே படலை இன்னும் கேட்டேன்னா. அப்படி இருந்த மனுஷனை நிறைய பேர் துன்புறுத்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் மனசு கல்லாக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு அரசியலுக்கு காசை பார்க்க தான் வந்தார், அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரலன்னு சொல்கிறாங்க. அவர் பார்க்காத காசு முதலமைச்சர் ஆகிட்டாரு. அது சப்போர்ட்டுக்கு காரணமே நீங்கள் தான் கைஸ். அவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த ஆள் வந்துட்டு அவரை ரொம்பவே ஏமாத்திருக்காரு. மூஞ்சை பார்க்குறதுக்கு தான் நல்ல மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு இருக்காருன்ட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். சொன்ன மாதிரி நம்மளுக்கு வெளியே வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியலாம், ஆனால் உள்ளே அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தாங்கிட்டு இந்த மனுஷன் வந்துட்டு இவ்வளோ கல்லாக இருக்கார். அவர் வந்துட்டு இப்போது 104 தொகுதி ஜெயிச்சிருக்காருங்க. 104 110 அவ்வளோ தொகுதி ஜெயிச்சிருக்காரு. எந்த இடத்துல வந்துட்டு க்ரீன் பஸ் தோற்றுரும், எல்லோ பஸ் தோற்றுரும்னு சொன்னாரோ இப்போது அவர் பஸ்ஸு தோற்று நிற்கிது. அவராவது சில பஸ்ஸுக்கு தான் ஃப்ரீ பஸ் விட்டார், ஆனால் இவர் எல்லா பஸ்ஸுக்குமே ஃப்ரீ பஸ் விட போகிறாரு. ஆனால் இவருக்கும் வந்தால் என்ன நடக்கும்னு அது அவருக்கு தான் தெரியும். இன்னும் அவர் கோவப்படாமல் இருக்கிறது வரைக்கும் அவரோட விஷயம் பண்ண சூழ்ச்சி எல்லாமே. இது வரைக்கும் அவர் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணுவாருன்ட்டு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எந்த இடத்துல வந்துட்டு எடப்பாடி தோற்றுருவார், விஜய் தோற்றுருவான் அப்படின்னு சொன்னாரோ இந்த இடத்துல இப்போ அவர் தோற்று நிற்கிறாரு. ஏடிஎம்கே கூட பரவாயில்லைங்க, ஆனால் இவர் இந்த டிஎம்கே எப்போத்துலேருந்து அவங்க சூழ்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது அவர் கையாலேயே துண்டு போட வச்சு அவர் கையாலேயே பூ கொடுக்க வச்சிட்டார்ல நம்ம தளபதி. இதாங்க எளிமையாக இருந்தால் கூட ஒரு நண்பனாக பார்க்குற ஒரு அந்த மனுஷங்க.